யாத்திரையாகும் புஸ்தகம் சொல்லுகிறது, நீ இறங்கி போ, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள், நீ அற்புதம் செய்த ஜனங்கள், அற்புதத்தை கண்ட ஜனங்கள் அவர்கள் வழி விலகி போயிருக்கிறார்கள், தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். எத்தனை பேர் உங்களை கெடுத்திருக்கீங்க? உங்களை நீங்களை கெடுத்த வாழ்க்கை, கெட்டுப்போன வாழ்க்கை. எத்தனை பேர் கெட்டு போய் வந்திருக்கிறீர்கள்? வசனம் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம, ஆராதனை இல்லாம, ஜபம் இல்லாம உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து விட்டாய். ஒரு நாள் நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை, நீ சந்திக்கப்பட்டது உண்மை, ஆண்டவருக்கென்று ஊழியத்திற்கென்று காணிக்கை கொடுத்தது உண்மை. ஆனால் நீ கெட்டு போயிருக்கிறாய். அல்லேலூயா. உன்னை சீர்படுத்த என்னை கொண்டு வந்திருக்கிறார். உன் வாழ்வை சீர்படுத்த என்னை அவர் கொண்டு வந்திருக்கிறார். மனம் திரும்பு. மனம் திரும்பினால் வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. மனம் திரும்பு, ஒப்புக்கொடு, கர்த்தருக்காய் வாழு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். இந்த கூட்டத்தில் ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க மகளுக்கு 2 பெண் பிள்ளைகள், உங்க மகளுக்கு திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் திருமணமான பிள்ளையினுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. உன் இருதயம் அழுது கொண்டிருக்கிறது. இயேசு அதை மாற்றுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கழுத்து வேதனையோட ஒரு தாய் வந்திருக்கிறீர்கள், அந்த வலி ஆண்டவர் எடுத்து போடுகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பாவத்தை விட்டுவிடு, மனம் திரும்பு, ஒப்புக்கொடு. இயேசு உயிருள்ள தேவன். அல்லேலூயா. அவர் செத்து போனவர் அல்ல, வந்துவார், அற்புதம் செய்வார்.